தெலுங்கானா மாநிலத்தில் சந்திரயான்குட்டா நில அளவை அலுவலக டெப்டி டைரக்டர் நரஹரி ராவ் வீடு உள்ளிட்ட பகுதிகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் வருமானத்திற்கு அதிகமாக குவிக்கப்பட்ட 13 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம், தங்க, வெள்ளி நகைகள் உள்ளிட்ட சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதிரடி சோதனையில் அதிகாரிகளிடம் சிக்கிய சொத்துக்களின் விவரம் என்ன? தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள சந்திரயான்குட்டா நில அளவை அலுவலகத்தில் ஜோன் 2 டெப்டி டைரக்டராக பணியில் இருப்பவர் சங்கரி நரஹரி ராவ். இவர் கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சம் வாங்கி சொத்து குவித்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. உடனே களத்தில் இறங்கிய அதிகாரிகள் கட்ச்பௌலியில் உள்ள அவருடைய வீடு, நெருங்கிய உறவினர்கள் வீடு, நண்பர்கள் வீடு ஆகியவற்றில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். நரசிங்கராவ் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் பொழுது அதிகாரி படுத்து தூங்கும் கட்டிலில் மெத்தைக்கு கீழ் ஒரு வித்தியாசமான அனுபவம் அதிகாரிகளுக்கு கிடைத்தது. கீழே கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. மெத்தைக்கு கீழே 10 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் உட்பட மொத்தம் அவரது வீட்டில் இருந்து 1,54 லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். இது தவிர வெறும் 13 கிலோ தங்க ஆபரணங்கள், 8 கிலோ வெள்ளிப் பொருட்கள், சொகுசு கார், வங்கி கணக்கில் 2,29 லட்சம் ரூபாய் இருப்பு இருப்பதற்கான பாஸ்போர்ட், 5,04 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பிக்ஸ்டு டெபாசிட் பத்திரங்கள், வங்கிகளில் 2 லாக்கர்கள் இருப்பதற்கான ஆவணங்கள் ஆகியவை இருப்பதை கண்டுபிடித்த அதிகாரிகள் அவற்றை போய் பறிமுதல் செய்தனர். இது தவிர ரெங்காரெட்டி மாவட்டத்தில் 5 வீட்டு மனைகள், 1.24 ஏக்கர் விவசாய நிலம், மற்றொரு இடத்தில் 2,500 சதுர அடி வீட்டு மனை, நரசிங்கி பகுதியில் அடுக்குமாடி வீடுகள் 2, ராஜேந்திர நகர் பகுதியில் விலை மதிப்பு வாய்ந்த ஒரு வீட்டுமனை, கட்ச்பௌலி பகுதியில் G+3 வீடு 1, சத்ரினா காலனியில் G+2 வீடு 1 மற்றும் அவரிடம் கடன் வாங்கியவர்கள் கையொப்பம் போட்டுக் கொடுத்த தொகை எழுதப்படாத பாண்டு பேப்பர்கள் ஆகியவை இருப்பது தெரிய வந்தது. அதிகாரி நரசிங்கராவ் நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோர் மூலம் கந்துவட்டி வியாபாரம் செய்திருக்கலாம் என்ற சந்தேகமும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே அவருக்கு பினாமியாக செயல்பட்டவர்களை பிடித்து விசாரணை செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். அதிகாரி நரஹரி ராவ் வருமானத்திற்கு அதிகமாக குவித்த சொத்துக்களின் மதிப்பு சுமார் 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். இதுவரை அவரிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட ரொக்க பணம், தங்க ஆபரணங்கள், வெள்ளி பொருட்கள், வங்கி இருப்புகள், டெபாசிட் பத்திரங்கள் ஆகியவற்றின் மதிப்பு சுமார் 13 கோடி ரூபாய் ஆகும். அலிபாபா குகைக்குள் இருந்து வரும் ஆபரணங்கள் போல தோண்ட அதிகாரியின் வீடுகளுக்குள் இருந்து பணமும் நகையும் பாண்டு பத்திரங்களும் கொத்து கொத்தாக வந்ததைக் கண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு சற்று மேல் மூச்சு கீழ் மூச்சு அதிகமாகவே வாங்கியது. இதன் மூலம் ஹைதராபாத் சந்திரயான்குட்டா நில அளவை அலுவலகத்தில் லஞ்சப்பணம் தலைவிரித்தாடுகிறது என்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது.